லாரியுடன் மோதி பாரியுடன் மோதாதே அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, தமிழ் தேசியவாதி பாரிசாலன் அவர்களுக்கும் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த் அவர்களுக்கும் ஒரு விவாதம் நடந்தது. தற்சார்பு பொருளாதார உணவு முறை சரியா அல்லது வீகன் உணவு முறை சரியா அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இழுப்பறியாக போச்சு. ஆனால் 1 மணி நேரத்துலேயே அந்த ஷோ முடிஞ்சது. பாரிசாலன் ஜெயிச்சிட்டாரு. எதுலனா, பீட்ரூல் அப்படிங்கிற ஊட்டச்சத்து மனிதர்களுக்கு ரொம்ப தேவையான ஊட்டச்சத்து. இது உங்கள் வீகன் உணவு முறையில் எதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாரிசாலன் அரவிந்தை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அரவிந்த் அவசரப்பட்டு குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டப்பாவை எடுத்து, இதோ இந்த டேப்லெட் தான் நாங்கள் போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூல் ஊட்டச்சத்து மட்டும் மனிதனுக்கு தேவையானது கிடையாது. இன்னும் 2-3 ஊட்டச்சத்து மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கும் வீகன் உணவு முறைப்படி மாத்திரைகளை தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் முன்வைக்கிறாரு. இதுலேயே தோத்துட்டாரு அரவிந்த் அவர்கள். பாரிசாலன் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா, நோய் நொடி இல்லாமல் எந்த மாத்திரையும் சாப்பிடாம தான் மனுஷங்க வாழணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீ மாத்திரையும் மட்டும்தான்டா சாப்பிட்டு வாழணும்னு சொன்னால் எவன் கேட்பான்? யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால பாரிசாலன் தான் ஜெயிச்சாரு, அரவிந்த் தோத்துட்டாரு. இன்னொன்று, விலங்குகளிலிருந்து வரக்கூடிய எந்த பொருளையும் மனுஷங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, இங்கே ஒருத்தர் நம்பி தான் இன்னொருத்தர் இருக்கோம். அதனால தற்சார்பு பொருளாதார உணவு முறை தான் சரின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.